மாறுபட்டு மணிதுலக்கி வண்டினச்சில் கொண்டு போய் ஊறுபட்ட கல்லின் மீதே யூற்றுகின்ற மூடரை மாறுபட்ட தேவரு மறிந்து நோக்கு மென்னையும் கூறுபட்டு தீர்க்கவோ குருக்கள் வாதம் வைத்ததே. விளக்கம். சடங்கு விமர்சனம். பலர் கற்களைச் செதுக்கிச் சிலையாக்கி அவற்றுக்கு தேன் பால் நீர் ஊற்றி மலர் சூட்டி பூசை செய்கிறார்கள். இதையே பெரிய சாதனையாக நினைக்கிறார்கள். ஆனால் வெறும் கல்லுக்கு செய்யும் இந்த புறப்பூசைகள் மட்டும் ஒருவரை இறைவனிடம் சேர்த்துவிடாது என்று திருமூலர் கூறுகிறார். ஆக தரிசனம் மறிந்து நோக்குதல் என்பது வெளியே அலைந்து திரியும் மனதை உள்ளே திருப்பி தனக்குள்ளேயே இருக்கும் இறைவனை காண்பது. இப்படி தன்னை தான் உணர்ந்த நிலையை திருமூலர் இங்கே குறிப்பிடுகிறார். குருவின் மகிமை. கல்லுக்கு பூசை செய்யும் அறியாமையில் மூழ்கிக் கிடக்காமல் நான் யார் இறைவன் யார் என்ற உண்மையை எனக்கு உணர்த்தியவர் என் குரு. அவர் என் அறியாமையை பிளந்து எனக்குள் ஒளியை ஏற்றினார். அவரது திருவடிகள் என் மீது பட்டதால் நான் தெளிவடைந்தேன். பாடலின் உட்கருத்து. உயிரற்ற கல்லில் இறைவனை தேடுவதை விட உயிருள்ள உனது உடலையே கோயிலாக கொண்டு உள்ளே உறையும் இறைவனை காண வேண்டும். அதற்கு ஒரு மெய்ஞான குருவின் வழிகாட்டுதல் அவசியம்.